வேறு யாருக்கு தண்ணி தட்டு டம்ளர் இன்னும் இருக்கு? அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. ஆனா அவங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது? என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதுலதான் போட்டு குழம்போ ரசமோ சாப்பாடோ. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். செய்யற வீட்லயே அப்படிதான் சார். ஒரே ஒரு காணி டம்ளர் தான் வச்சிருப்பாங்க, அதுல டீ கொடுப்பாங்க, அதுலயே தான் கொடுப்பாங்க. நம்ம அதை குடிச்சிட்டு நம்ம தனியா கழுவி தனியா வச்சிடணும் மேல. நான் வந்து சமையல் வேலை பாக்குறேன் சார். மேல் வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே இதுதான். நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி. சார் இல்ல சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க. எதா ஒத்துக்கிட்டு? வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? இங்க யாரெல்லாம் தண்ணி தட்டு கொடுத்துருக்கீங்க? பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். பழகுனதுனால பாரம்பரியம் கிளவிக்கு கொழுப்ப பாரம்பரியம்னு சொல்றத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல் இருக்கு. வேலைக்காரங்களுக்கு இல்லைங்க சார், நாங்களே அப்படிதான் சாப்பிடுறோம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கோம். சரி. ஆனா இவங்களும் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?